நண்பர்களுக்கு வணக்கம். நான் வேல்முருகன் பேசுறேன். இந்த காணொலியில நெய்தல் நிலம் பத்தின குறிப்புகளை பார்க்கலாம். நெய்தல் நிலத்தோட முதற்பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் அப்படின்னு எல்லாத்தையும் இந்த காணொலியில பார்க்கலாம். நெய்தல் நிலம் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் மலரை அடிப்படையா வச்சுதான் இந்த நிலத்துக்கு நெய்தல் அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த நெய்தல் பூ நீல நிற அல்லி அல்லது நீலாம்பல் பூ வகையை சேர்ந்தது. அதே மாதிரி தாழை, புன்னை, ஞாழல், அடும்பு அப்படின்னு சில பூக்கள் இந்த நெய்தல் நிலத்துல பூக்கும். இந்த மலர்களோட கடற்கரையை சேர்த்து பார்க்கும்போது கடற்கரை அவ்வளோ அழகா இருக்கும். அடுத்து இந்த நெய்தல் நிலத்துக்கான முதற்பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். நெய்தல் நிலத்துக்கான முதற்பொருள் நிலம், பொழுது. நெய்தலுக்கான நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும். நெய்தல் நிலத்துக்கான சிறு பொழுது ஏற்பாடு. ஏற்பாடு அப்படிங்கிறது மதியம் 2 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும். நெய்தல் நிலத்துக்கு 6 பெரும்பொழுதுகளும் பொருந்தும். நெய்தல் நிலத்துக்கான உரிப்பொருள் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். இரங்கல் அப்படின்னா கவலை அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கும் யாராவது இறந்து போனா நாம ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறது ஒரு வழக்கமா இருக்கு. வழக்கம் அப்படிங்கிறது ஒரு செயலை நாம தொடர்ச்சியா செஞ்சு பழகிறது. வழக்கம் அப்படிங்கிறது தலைமுறையா நாம ஒரு செயலை செய்யறது. ஒரு இனத்தோட பழக்க வழக்கம் அப்படிங்கிறது அந்த இனத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மனிதர்களை கடந்து வந்திருக்கும். அடுத்து நெய்தல் நிலத்தோட கருப்பொருள் பத்தி பார்க்கலாம். நெய்தல் நிலத்தோட தெய்வம் வருணன். நெய்தல் நிலத்தோட மக்கள் பரதவர் அல்லது மீனவர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. நெய்தல் நிலத்தோட ஊர்கள் பட்டினம், பாக்கம் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுது. இங்க இருக்கிற மக்கள் மழை கிணறு, உலர் குடிநீர் மாதிரியான இடத்துல இருந்து நீரை பயன்படுத்தினாங்க. நெய்தல் நிலத்தோட மரம் புன்னை மரம், ஞாழல் மரம். நெய்தல் நிலத்தோட மலர் நெய்தல் தாழை. நெய்தல் நில மக்களோட உணவு அப்படிங்கிறது மீன் வகைகள், நண்டு வகைகள். நெய்தல் நிலத்தோட பறவை அன்னப்பறவை, கடல் காகம். நெய்தல் நிலத்தோட விலங்கு உப்பு சுமக்கும் கழுதை, எருது. நெய்தல் நில மக்களோட பறை மீன் கோட்பறை அப்படின்னு அழைக்கப்படுது. நெய்தல் நிலத்தோட யாழ் நெய்தல் யாழ் அப்படின்னு அழைக்கப்படுது. நெய்தல் நிலத்தோட பண் செவ்வழி பண் அப்படின்னு அழைக்கப்படுது. நெய்தல் நிலத்தோட தொழில் மீன் பிடித்தல், உப்பு தயாரித்தல், மீன் விற்பனை. நெய்தல் நிலத்தின் புலவர் அம்முவனார். அடுத்து இந்த நெய்தல் நிலம் பத்தின சில குறிப்புகளை பார்க்கலாம். இங்கு இருக்கிற மக்கள் பரதவர்கள், கடலோடிகள், திரைக்கடலோடிகள், சுற்று கடலோடிகள், மீனவர்கள், நுழையர்கள், அளவர்கள் அப்படின்னு பல பேர்ல அழைக்கப்படுறாங்க. நெய்தல் நில மக்கள் மீன் கொழுப்ப எண்ணெயாக்கி கிழிஞ்சல்ல திரி போட்டு விளக்கேற்றினதா குறிப்புகள் இருக்கு. அதே மாதிரி பௌர்ணமி நாள்ல சுறா மீனோட கொம்பு அல்லது முதுகெலும்ப மணல்ல நட்டு வச்சு வருண தெய்வத்தை வழிபட்டதா உருத்திரங்கண்ணனார் எழுதின பட்டினப்பாலை நூல் குறிப்பிடுது. அடுத்து பெருநெல் விளையுள் எம் திருநெல் வாழ்க்கை அப்படின்னு நெய்தல் நிலத்தோட சிறப்ப நற்றிணை பாடல் 45 குறிப்பிடுது. தமிழகத்தை சேர்ந்த அரசர்கள் மற்றும் தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து கடல் கடந்து வணிகம் செஞ்சிருக்காங்க. நிலத்துல பயணம் செஞ்சு வணிகம் செய்யறது தரை வணிகம் அல்லது நில வணிகம் அப்படின்னு அழைக்கப்படுது. கடல்ல பயணம் செஞ்சு வணிகம் செய்யறது நீர் வணிகம் அல்லது கடல் வணிகம் அப்படின்னு அழைக்கப்படுது. தரையில வணிகம் செய்யற மாதிரி கடல்ல வணிகம் செய்யறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஏன்னா கடல் வணிகம் செய்யறதுக்கு கடல் பத்தின அறிவு இருக்கணும், காலநிலை மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கணும், கடல் பயணத்துக்கு ஏற்ற மாதிரி கப்பல் தயாரிக்கணும், அந்த கப்பலை எந்த சூழ்நிலையில நாம செலுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். வானியல் குறிப்புகள் தெரிஞ்சிருக்கணும். ராத்திரி நேரத்துல நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுற விண்மீன்களை பார்த்து திசைகளை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். பெரிய கடல் அலைகளையும் பலமா காத்து வீசுறதையும் சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும்.
நாம் சரியான திசையில தான் போகிறோமான்னு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை திசை மாறினாலும் அதையும் சமாளிக்கணும். கடல்வாழ் உயிரினங்களை பாதிக்காத அளவுக்கு பயணிக்கணும். அதே மாதிரி கடல்வாழ் உயிரினங்களால் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கும் பயணிக்கணும். போதுமான அளவுக்கு தண்ணீரையும் சாப்பாட்டையும் வச்சிருக்கணும். நாம் எடுத்துகிட்டு போட பொருளையும் எடுத்துகிட்டு வர பொருளையும் பாதுகாக்கணும். இதை விட முக்கியமானது கடல் கொள்ளையர்களை சமாளிக்கணும். இந்த மாதிரி நிறைய சவால்கள் கடல் பயணத்தில் இருக்கும். இதெல்லாம் கடந்து தான் கடல் பயணத்தை தமிழர்கள் செஞ்சுருக்காங்க. திசைகளை கண்டுபிடிக்கிற கருவி கிபி 15ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனால் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் திசைகளை தெரிஞ்சுக்கிட்டு உலகம் முழுக்க இருக்கிற பல்வேறு நாடுகளோட கடல் வணிகம் செஞ்சுருக்காங்க. அப்படின்னா தமிழர்களோட அறிவையும் நாகரிகத்தையும் நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இங்கே இருக்கிற மக்களோட தொழில் மீன் பிடிக்கிறது, தங்கு இருக்கிறது, உப்பு தயாரிக்கிறது, முத்து குளிக்கிறது, மீன் விற்பனை செய்கிறது. 5 திணைகள்லேயே அளவுக்கு அதிகமாக ஓய்வு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் வேலை செய்கிறவங்க இந்த நெய்தல் நில மக்கள் தான். அதிகாலையிலே எந்திரிச்சு மீன் பிடிக்க போனால் சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவாங்க. சில நேரத்தில் கடலுக்கு போனால் வீட்டுக்கு வர வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் கூட ஆகும். சில நேரத்தில் வந்தாலும் வந்தது தான், வராமல் போனாலும் போனது தான். ஏன்னா மீனவர்களை பொறுத்த வரைக்கும் மீன் பிடிக்க கடலுக்கு போனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதே மாதிரி மீன் கிடைக்கும் அப்படின்னும் உத்தரவாதம் இல்லை. கடலுக்கு எப்படி ஓய்வு கிடையாதோ அதே மாதிரி மீனவர்களுக்கும் ஓய்வு கிடையாது. மீன் பிடிக்க கடலுக்கு போகிறது, மீனை காய வைக்கிறது, மீன் வலையை சரி செய்கிறது, பிடிச்சிட்டு வந்த மீனை விற்கிறது அப்படின்னும் தொடர்ச்சியாக வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து உப்பு தயாரிக்கிறத பற்றி பார்க்கலாம். நாம் பயன்படுத்த இந்த உப்புக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மக்களோட உழைப்பு இருக்குது. தரையில் பாத்தி கட்டி அந்த பாத்தி கட்டின இடத்துல கடல் நீரை சேமித்து வைப்பாங்க. இந்த கடல் தண்ணி சூரிய வெப்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாகி கீழே உப்பு படிஞ்சு நிற்கும். இந்த உப்பை எடுத்து சில முறைகளை செஞ்சு நம்ம பயன்படுத்துகிற உப்பாக தயாரிப்பாங்க. இந்த உப்பை விற்கிறதுக்கு உப்பு வணிகர்கள் அல்லது வியாபாரிகள் இருப்பாங்க. இந்த உப்பு வியாபாரிகள் உமணர்கள் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க தான் கடற்கரை பக்கத்தில் தயாரிக்கப்படுற உப்புகளை நாடு முழுக்க இருக்கிற மக்கள்கிட்ட போய் வணிகம் பண்ணாங்க. என்னைக்கு நெய்தல் நில மக்கள் தங்களுக்கான வாழ்க்கை முறையை தீர்மானித்தாங்களோ அன்னைக்கே உப்பு தயாரிக்க தொடங்கிட்டாங்க. இந்த உப்பு வணிகர்களான உமணர்களுக்கு குறைஞ்சது 3000 ஆண்டுகள் வரலாறு இருக்கு. தனியார் நிறுவனங்களோட வளர்ச்சியால இந்த உமணர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்க உப்புல அயோடின் இருக்கா, அயோடின் குறைபாட்டால எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் தெரியுமா அப்படின்னு தனியார் நிறுவனங்கள் விளம்பரம் பண்ணி தங்களோட தரமில்லாத உப்புகளை தரமான உப்பா விளம்பரப்படுத்தி வித்தாங்க. அயோடின் குறைபாட்டால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொன்ன இந்த தனியார் விளம்பரங்களும் தனியார் நிறுவனங்களும் அயோடின் அதிகமான என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு விளம்பரப்படுத்தலை. உப்போட தன்மையே கெட்டியாகிறது தான். ஆனால் உப்பு கெட்டியாகாமல் இருக்க ரசாயனம் கலந்து தூள் உப்பு கெட்டியாகாத உப்பு அப்படின்னு விளம்பரம் பண்ணி விற்கிறாங்க. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னும் உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னும் பழமொழி சொல்லி உப்பையும் உமணர்களையும் பெருமைப்படுத்தின இதே தமிழ்நாடு தான் இன்னைக்கு தரமான உப்புகளை தயாரித்த எளிய மக்களையும் அந்த உப்பை வணிகம் செஞ்ச உமணர்களையும் தூக்கி குப்பையில் போட்டிருக்காங்க. உப்பு விற்கிறவங்களோட அருமை நமக்கு தெரியாததுனாலேயே என்னமோ நமக்கு உணவோட அருமையும் தெரியறதில்ல. உப்பு இல்லாத பண்டத்தை குப்பையில் போட்ட நாம தான் இன்னைக்கு உப்பையும் குப்பையில் போடுறோம். அதனால தான் இன்னைக்கு இருக்கிற சில மக்களுக்கு சமைக்கவும் தெரியல, சமைக்கிறவங்களோட அருமையும் தெரியல, சாப்பாட்டோட அருமையும் தெரியல. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே நெய்தல் நிலம் பற்றின குறிப்புகள். உணவு அப்படிங்கிறது ஒரு ஆடம்பர பொருள் கிடையாது. உணவு அப்படிங்கிறது உயிர் தேவைக்கான ஒரு பொருள்.
உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் மக்களுக்கு உதவி செய்யுங்க. என்னால் அவ்வளோதான் முடியாதுப்பா அப்படின்னா பசிக்கிறவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுவும் முடியாது அப்படின்னா யாரையும் வெறுக்காம யாரையும் காயப்படுத்தாமல் இருங்க. அதுவே நீங்கள் இந்த மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி. இதே மாதிரி வரலாற்று தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது தலைப்பில் நான் பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை பற்றி பேசுகிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்முருகன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் தேசியம், வாழ்க தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் புகழ். நன்றி, வணக்கம்.